நீங்க பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பென்னி ஸ்டாக்ல யார் யாரெல்லாம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க கெரியர அவங்க தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு அவங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. அது மாரி இடத்துல கம்மியான பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி சப்போஸ் அது மேல போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஒரு ரூ. 2க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறேன். அந்த ஸ்டாக் நாளைக்கு ரூ. 5 இல்ல ரூ. 6 போகுது அப்படின்னா, அந்த டைம்ல வித்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சேம் டைம் நான் கேபிட்டலும் கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். நெறைய குவான்டிட்டி வாங்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கம்பெனி ஏன் அது மாரி கம்மியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம திங்க் பண்ணணும். அப்பதான் நமக்கு அது கிளியரா கிடைக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பென்னி ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் மேக் பண்ற கம்பெனியாவே இருக்காது. அப்புறம் எப்படி பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னா, இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்துட்டு அத வாங்கி விக்கிறதுனால தான் வந்துட்டு பிரைஸ் ஏறி இறங்கும். அதுல ரீட்டெயில் இன்வெஸ்டரான நம்ம வந்துட்டு மாட்டிக்க கூடாது. உங்களுடைய அமௌண்ட்ட பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேஃபா வச்சுக்கோங்க.